ஹே ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன படம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படத்தை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பிளைமவுத் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்ல தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் விமர்சையா நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான கலவரம் ஒன்று ஏற்படுது. அதுல நிறைய பொதுமக்கள் இறந்து போறாங்க. அந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிளைமவுத் வில்லேஜ்ல பயங்கரமான கொலைகள் எல்லாம் நடக்குது. அது 1-2 கொலை இல்ல, ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது. கொடூரத்தனமா கொலைகள் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அங்க இருக்கிற ஷெரீப் ஒருத்தர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இருக்கிறத வச்சுட்டு அவரும் தேடுறாரு. ஆனா இந்த கொலைகள் நடக்கிறது அவரால் தடுக்கவே முடியல. ஒரு கட்டத்துல படத்துல வெறும் ரத்த காட்சிகள் மட்டும்தான் இருக்குது. இந்த கொலைகள் எல்லாத்தையுமே மாஸ்க் போட்ட ஒருத்தன் தான் பண்றான்னு படத்தை பார்க்கும் போதே நமக்கு தெரிய வருது. ஆனா இதெல்லாம் ஏன் அவன் பண்றான், இதுக்கான காரணம் என்ன, இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்க ஃபேஸ் யாருது அப்படின்னு நமக்கு காட்டும் போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்து, அடப்பாவி நீயாடா இதெல்லாம் பண்ண அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற படம் தான் 2023 ரிலீஸ் ஆன தேங்க்ஸ் கிவிங். ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி மேட்னஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சோசியல் மீடியாஸ்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த வெறித்தனமான படத்துக்கு போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பிளைமவுத் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. எரிக் அப்படின்னு ஒரு ஷெரீப் தான் ஒருத்தவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டோட வீடு. அவரோட பேரு மிச்சல், நம்ம மிச்சினே சொல்லிப்போம். மிச்சி தான் வந்து கதவு திறக்கிறாரு. உள்ளவா எரிக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போன உடனேயே மிச்சலோட ஒய்ஃப் அமாண்டாவை மீட் பண்றாரு. அவங்களும் ரொம்ப ஆசையா வர வைக்கிறாங்க. வாங்க எரிக், என்ன டியூட்டி டெஸ்ட்ல வந்திருக்கீங்க, கிளம்பிட்டீங்களா வெளில அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சேம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிக்கிறாங்க. அதாவது இந்த பிளைமவுத் அப்படிங்கிற வில்லேஜ்ல இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறத பயங்கர விமர்சையா கொண்டாடுறாங்க. ஒரு கிறிஸ்மஸ் அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்ற அளவுக்கு விமர்சையா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த கேக்கை கொண்டு வந்து அமாண்டாக்காக கொடுக்குறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு மிச்சல் வராரு. போன் அடிக்க அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுறாரு. தாமஸ் வேற கூப்பிடுறாரு. 1 நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் அமாண்டாட்ட சொல்லிட்டு போக, தாமஸ் யாருன்னா பயங்கரமான ஒரு பெரிய கையை இந்த பிளைமவுத் அப்படிங்கிற வில்லேஜ்லயே ஒரு பெரிய பிக் ஷாட்டுங்கிற மாதிரி அவரை காட்டியிருப்பாங்க. ஊருக்கு நடுவுலயே அவருக்கு ரைட் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வேற இருக்கும். சோ அது விஷயமா தான் பேசிட்டு அவரு இங்க உள்ள வராரு. எல்லாம் டின்னருக்கு ரெடியா உட்காந்துருக்காங்க. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா ஜெசிகாவை காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம ஜெஸ்னே சொல்லலாம். தாமஸோட பொண்ணு. அவங்க பக்கத்துல இருக்கிறது கேத்லின், தாமஸோட செகண்ட் ஒய்ஃப். அதாவது நம்ம ஜெசிகாக்கு அவங்க ஸ்டெப் மதர். ஜெசிகாக்கு பக்கத்துல இருக்கிறது பாபி, ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்ட். ஜெசிக்கு கேத்லினை கண்டாவே கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அவங்க அம்மா மேல ஜெசி ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க. இவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஜெசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி தான் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். அதனால எல்லார் வீட்லயும் இருக்க மாதிரி இவங்க வீட்லயும் சில சண்டைகள்லாம் இருக்கும் அப்பப்ப. ஸோ அதனால அந்த கேத்லின் வந்து ஜெசி கிட்ட பேசினாவே ஜெசி ஒரு மாதிரி வெறுப்பா தான் பேசுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காதனால அடிக்கடி மூஞ்ச காட்டி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது பாபியோட அப்பா தாமஸ் கிட்ட கேட்கிறாரு, என்ன பயங்கர பிஸியா இருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். அது ஒண்ணு இல்ல ராய், எப்பயுமே நம்ம தேங்க்ஸ் கிவிங் அப்ப ஸ்டோரை ஓபன் பண்ண மாட்டோம், இந்த டைம் ஓபன் பண்ணி வச்சிருக்கோமா, அதனாலதான் கொஞ்சம் எல்லாம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ, இன்னைக்கு ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா, வருஷம் எல்லா ஸ்டோரும் மூடி இருக்கு, அதனால நம்ம இன்னைக்கு ஓபன் பண்ணோம்னா நல்லா பிசினஸ் பார்க்கலாம் அப்படின்னு கேத்லின் தான் ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேத்லினை கை காட்டுறாரு. ஓ சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி அவரும் பாராட்டுறாரு. கட் பண்ணா அமேண்டாவோட வீட்டுல எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஒரு சூப்பரான பெரிய சைஸ் சிக்கனை அவங்க ரெடி பண்ணி கொண்டு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க, வாங்க இதை நீங்க தான் கட் பண்ணும், நீங்க தான் நல்லா கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கட் பண்ண மட்டும் எனக்கு நேரம் இருக்கு, சாப்பிட நேரம் இருக்காது இன்னைக்கு. தாமஸ் என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாரு, இன்னைக்கு வரலினா உன் வேலை உனக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓ சாரி அப்படிங்கிற அவங்க. கட் பண்ணா இங்க தாமஸோட ஸ்டோர் தான் காட்டுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி வெளியே கூட்டம் அலமோதிட்டு இருக்குது. கடையை திறக்க இன்னொரு 10 நிமிஷம் ஆகிறதுனால எல்லாம் கூட்டத்துல அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க ஜோவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அவங்களும் பக்கத்துல ஒரு சீர் லீடர் ஒன்று நின்று இருக்கு. அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சீர் லீடரோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து இந்த ஜோவிங்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். நாங்க தான் முன்னாடி வந்தோம், நீங்க தான் முன்னாடி வந்தோம்னு இந்த கொலாடி சந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க செக்யூரிட்டியும் 2 பேரு தயவு செஞ்சு அமைதியா இருங்கன்னு, ஒரு 10 நிமிஷத்துல கடையை திறந்துருவோம், ஏன் அதுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்று இருக்காங்க. கட் பண்ணா ஜெஸியோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜெஸியும் பாபியும் 2 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கூட இந்த கேத்லீனை பற்றி தான் ஜெஸி பேசுகிறாங்க. அவளை பார்த்தாவே கடுப்பாக இருக்கு, அப்படியே ஒட்டிகிட்டே வந்துட்டா எங்கள் அப்பா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அவரோட மைண்டை மாற்றலான்னு பாபியும் எதோ சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக வெளியே கார் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஜெஸியும் பாபியும் அவங்க அப்பா தாமஸ் கிட்ட நாங்கள் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. நேராக போயிட்டு ஜெஸியும் பாபியும் அந்த காரில் ஏறுறாங்க. ஏறினோன்னு ஒரு கதையை சொல்கிறான் இவான். பின்னாடி இருக்க அந்த கருப்பம் பேரு ஸ்கூபா.
அவனுக்கு பக்கத்தில் இருக்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு யூலியா. எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வரும்போது ஒரு பிரச்சனையாமா, எவனோ ஒருத்தனை அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுவானுங்கிறவன் சொல்லிட்டு இருக்கிறான். இப்படியே ஃபன் பண்ணிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. போற வழியிலே பயங்கரமான ஒரு ரோடு பிளாக். என்னடான்னு பார்த்தா தாமஸோட கடைக்கிட்டு தான் பயங்கரமான ஒரு ரோடு பிளாக். ஃபுல் கூட்டம் இருக்கிறனால எல்லாம் வண்டியை வழியிலே நிறுத்திட்டு போயிருக்காங்க. வண்டி இவங்களால எடுக்கவே முடியல. அப்பதான் இந்த யுவான் என்ன சொல்றானா, வரும்போது ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன்ல, அதில் என்னோட ஃபோன் உடஞ்சிருச்சு, வாங்க ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம், நம்ம ஜெஸ்ஸியோட கடை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜெஸ்ஸி என்னங்கிறா, வேணாம் உள்ளே போனோம்னா லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன் உன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நீ உள்ளே கூட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு எல்லாம் இறங்கி போகிறாங்க. போகிற வழியிலேயே பாபியோட ஃபேன்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பாபியை கூப்பிட்டு ராடி பண்ணுறாங்க. அவரும் போய் ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. பாபி வந்து ஒரு த்ரோ பால் பிளேயராக இருப்பார், அதனால அவருக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்கும், அதனால தான் அப்படி பண்ணுறாரு. கரெக்டாக அதே டைமில் ரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஜெஸ்ஸியை வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இந்த ரியான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெஸ்ஸியை இவன் ஒன் சைடாக லவ் பண்ணிருப்பான், அதனால இப்படியாச்சும் ரூட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அவனும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பாபி வந்துடுறாருங்க. யாரா நீ தள்ளுறா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியா அவரு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ரியானோட ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுறான், உனக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா, அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனுக்கு தான் செட் ஆகும், நீ சும்மா விரல் சப்பிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஓட்டி விடுறான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் சைடில் அந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த இடத்துல எரிக்கு வந்து அமாண்டாவை கூட்டிகிட்டு கடைக்கு வராரு. அவர் ஷெரீஃப் இல்லையா, அதனால எப்படியோ சமாளித்து அந்த கூட்டத்துலேருந்து அமாண்டாவை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே உள்ளே போக முடியாதாட்டிருக்கு, வா நம்ம பின்னாடி வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்னாடி வழியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்குள்ளே ஜெஸ்ஸி இவங்க எல்லாத்தையும் சைடில் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் உள்ளே போகிற வழியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க கடைக்குள்ளே. அதான் இங்கே வெளியே நின்றுட்டு இருக்கிற நம்ம சியர் லீடரோட பாய் ஃப்ரெண்டும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு கற்றுன்னு கத்துறானுங்க, டே யாரா அவனுங்க, நீங்கள் மட்டும் சந்தில் போகிறீங்க, நாங்களாம் இங்கே இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும் அந்த பக்கம் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், திரும்பி பார்த்தா இந்த இவானு பயங்கர சண்டைக்கு வரான். என்னடானா இந்த கார்ல ஒரு குரூப் கூட சண்டை போட்டிருப்போன்னு சொல்லியிருந்தால, அது இவன் தான் நாட்டு இருக்கு, இவனுங்களும் அவனுக்கு தான் பிரச்சனையாட்டு இருக்கு. ரெண்டு பேரும் பச்சை பச்சையா கெட்ட கெட்ட வாரத்தில் பேசிக்கிறானுங்க மாத்தி மாத்தி. ஜெஸ்ஸி எப்படியோ சமாதானப்படுத்தி, டே நீ முதல்ல உள்ள வாடா, உனக்கு மொபைல் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. எப்படியோ அமாண்டா ஒரு வழியா அந்த ஷாப்புக்கு வந்துடுறாங்க. எதுக்கிட்ட அமாண்டா இங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா, மிச்சல் இங்கே தான் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம தாமஸோட ஷாப்ல. அவர் இன்னைக்கு சாப்பிடாம வந்தாருன்னா சாப்பாடு கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிற டைம்ல நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எரிக்க உடனே என்ன சொல்றான்னா, வெளியே கூட்டம் கட்டுக்கணக்காம இருக்கு, ஏதாவது சமாளிக்கணும், வாமிச்சு வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மிச்சலை கூட்டிட்டு வெளியே போறாரு. கரெக்டா அதே டைம்ல ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. உள்ள வந்து மொபைல் தேடிட்டு விளையாண்டுக்கிட்டே உள்ள வரானுங்கலாம். இவங்க பண்றது எல்லாத்தையும் வெளியே இருந்து அந்த சியர் லீடரோட பாய் ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. வெளியே இருக்க மிச்சல்கிட்ட பயங்கரமா கத்துறாங்க, எங்களை எல்லாம் இப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்க, அவங்களை மட்டும் எப்படி உள்ள விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டெம்த் ஆகுறானுங்க உள்ள வரதுக்கு. ஒரு கட்டத்துல அந்த சியர் லீடரோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, இவங்க பேசிட்டு இருக்க மைக்கை வாங்கி கடையை திறந்து விட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட, அங்க நின்று இருக்கிற கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இவங்க போட்டிருக்க தடுப்பு எல்லாம் உடைச்சிட்டு கண்ணாடிட்டு வந்து நிக்கிறாங்க. இவர் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாருன்னா, அங்க நிக்க செக்யூரிட்டிட்ட சாவி கொடுத்து உள்ள போய் நீ கதவை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செக்யூரிட்டி உள்ள வந்து கதையை லாக் பண்ணிடுறாரு. ஃபுல் கூட்டமும் உள்ள வந்து அடைச்சிருக்க கடையை அப்படியே நசுக்கி தள்ளவும் கண்ணாடிலாம் அப்படியே விரிசல் விட ஆரம்பிக்குது. உள்ள இருக்க அமாண்டா என்ன பண்றாங்கன்னா, கண்ணாடிலாம் உடஞ்சிரும் போல, எல்லாம் நசுங்கியே செத்துருவாங்க, நீ போய் கதவை திறந்து விட்டுரு அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்ல அவர் போய் வேக வேகமா திறக்கிறாரு. இந்த பக்கம் இவான் கிட்ட ஜெஸ்ஸி மொபைல் கொடுத்து எங்க அப்பா கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன பண்றானா, கால் பண்ணாம அவனோட பிளாக்ல போறதுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அட பாவி ஏன்டா இப்படி பண்றீங்க, சீக்கிரம் கால் பண்ற அப்பாக்குன்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். இதே டைம்லயே விரிசல் விட்டுருக்க கண்ணாடி எல்லாம் உடஞ்சி கீழே விழுக அங்க நிக்கிற ஃபுல் கூட்டமும் சரியான ஃபோர்ஸ்ல உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும்போதே கதவுல உடஞ்சிருக்க ஒரு கண்ணாடி பீஸ்ல ஒருத்தனோட கழுத்து கிழிச்சு அப்படியே ரத்தம் தெரிக்குது. அதையெல்லாம் பொருட்படுத்தாம பின்னாடி நிக்கிறவங்க அப்படியே தள்ளிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவனும் சாவ கிடக்குறான் கீழே, ஆனா அவனை மிதிச்சுட்டே எல்லாம் உள்ள ஓடுறாங்க. எல்லாம் வந்துட்டு இருக்கிற ஃபுல் போர்ஸ்ல குறுக்கால நிக்கிற அமாண்டாவை கீழே தள்ளி விட்டுறாங்க. அமாண்டாவும் நிலத்தடு மாதிரி கீழே விழுறாங்க. எல்லாம் இதான் டைம்னு சொல்லிட்டு உள்ள கடற்கெல்லாம் எடுத்துட்டு திருட்டிட்டு போக பாக்குறாங்க. அங்க நிக்கிற செக்யூரிட்டி உள்ள வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க. ஆனா யாரையும் கட்டுப்படுத்த முடியல. பயங்கரமான கலவரம் மாதிரி ஒண்ணு ஆகுது. இங்க நடக்கிறதெல்லாம் சிசிடிவிலையும் ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. அதெல்லாம் அப்படியே காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல அமாண்டா கீழே கிடக்கும் போது இந்த ஜோவின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஹோட்டல்ல வேலை செய்யற வெயிட்ரு, அந்த லேடி என்ன பண்ணுதுன்னா, இந்த ட்ராலியை தள்ளிட்டு வந்து அமாண்டாவோட மண்டையில ஒரு இடி இடிக்குது. கழுத்து அப்படியே திரும்பிடுது. இதெல்லாம் பத்தாதுன்னு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு பையனும் கரெக்டா ட்ராலியை கொண்டு வந்தாங்க. கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, நீ போ நான் போன்னு சொல்லி. இங்கேயும் ஒரு சண்டை பயங்கரமா வருது. இதுல அமாண்டாவோட முடி அந்த ஜோவியோட ட்ராலியில மாட்டிக்குது. ரெண்டு பேரும் போட்ட சண்டையில முடி ஃபுல்லா சுத்திக்கிட்டு இவங்க அப்படியே இழுத்துட்டு போறாங்க. அமாண்டாவோட ஒரு மண்டையில இருக்க அப்படியே தோல் ஒரு பாதி பகுதி இழுக்கு பிஞ்சு அப்படியே வருது. அந்த இடமே ரத்தம் வெள்ளமாகுது. இது நடந்துட்டு இருக்கும் போதே பாபியும் ஜெஸ்ஸியும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது ஒருத்தருக்கு கழுத்து அறுப்பு போட்டிருக்கும். அவர் கீழே கிடக்குறாரு, ஆனா உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாபி என்ன பண்றாருன்னா, அவரை காப்பாத்துறேன் இந்த பக்கமா இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாரு. பாபியோட ரைட் ஹேண்ட்லயே வச்சு கையை மிதின்னு மிதிக்கிறாங்க. அதுல அப்படியே பாபியோட கை அப்படியே பிராக்சர் ஆகி திரும்பிடுது உடஞ்சு. இத்தனை
இத்தனையும் நடந்துட்டு இருக்கும்போது இந்த இவான் என்ன பண்றானா யாருக்கும் ஒரு ஹெல்ப் கூட பண்ணாம மேலே ஏறி பிளாகுக்கு வீடியோ எடுத்துட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூபா என்ன பண்றானா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான யூலியாவை காப்பாத்துறதுக்காக அவ பக்கத்துல போய் அவன் இருந்துக்கிறான். அவளும் கீழே விழுந்துடுறான். அவளை காப்பாத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அமேண்டா அப்படியே சாவு கிடக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. இதை பார்த்து மிச்சல் உள்ள வந்து படுத்து அழுன்னு அழுகுறாரு. இப்படி ஆயிடுச்சு, அவனை நான் தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஷெரீப் கரெக்டா அங்க வராரு. எரிக்கு உள்ள வந்து அவரும் பாக்குறாரு, திரும்பி சுத்தி முத்தியும். ஓகே, இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து டப்புன்னு 2 டைம் சுடுறாரு. கட் பண்ணா இந்த இடத்துல தான் இந்த படத்தோட பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே இந்த இன்சிடென்ட் நடந்து 1 வருஷம் கழிச்சு கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. நியூஸ் மீடியான்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட் பத்தி தான் பயங்கர பரவலான பேச்சு போயிட்டு இருக்கு. நம்ம மிச்சல் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு போராளியாவே ஆயிடுறாரு. அவர் ஒய்ஃப் அமேண்டா இறந்து போனால தாமஸையும் அவர் குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதே நேரத்துல தாமஸை பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்றது, ஸ்கூல் கட்டுறது, அங்க இருக்க பசங்களுக்குலாம் காலேஜ் ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மொத்தமா இந்த கேஸ்லாம் வெளியே வராத அளவுக்கு வாய் அடைச்சிட்டாரு எல்லாத்து வாயும். எப்படி இவ்வளவு சீக்கிரமா எல்லாத்து வாயும் அடைக்க முடிஞ்சுன்னா, அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப சிசிடிவி உள்ள ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த சிசிடிவி ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸே திருப்பி இருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிருப்பாங்க. அப்படியே நம்ம பாபியை பத்தி சொல்றாங்க. 1 வருஷமா ஒரு கை உடஞ்சிருந்தா அவர் ஆளே வெளியே வரதில்ல, இருந்த ஒரே ஒரு நல்ல த்ரோ பால் பிளேயரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம வெயிட்டரை காட்டுறாங்க. அந்த லேடி ஒரு ஃபுட் ஷாப்ல வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு எரிக் வராரு. வாங்க எரிக், ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்ல, என்னோட கூட வேலை செய்யற ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வருவாரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் வந்துட்டோம் ஒட்டுக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா பார்த்தா அவரும் வராரு. அவர் இந்த ஊருக்கு புதுசு. அவருக்கும் ஒரு ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு ஒரு மாஸ்க்கை கொடுக்குறாங்க இந்த வெயிட்ரு. அந்த மாஸ்க்ல இருக்க ஃபேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் கார்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் இங்க இருந்திருப்பாரு. அவர் தான் இந்த பிளைமவுத் கிராமத்தோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆமா. அவர் தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு இந்த ஃபங்க்ஷன்லாம். அதனால அவர் நினைவா இருக்குன்னு சொல்லி தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் அப்ப இந்த மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு என்ஜாய் பண்றாங்க. இந்த மாஸ்கை படம் ஃபுல்லாவே இனிமேல் நீங்க பாப்பீங்க. ஜெஸியும் கேபியும் இப்ப பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோர்ல இவான் எடுத்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிருது யூடியூப்ல போட்டு. அந்த வீடியோஸ்லாம் யாரோ நம்ம ஜெஸிக்கும் கேபிக்கும் மாத்தி டேக் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்கள குறி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோவமா பேசிட்டு வந்துருக்காங்க. ஜெஸி மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா வேற ஒரு ஆட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜான் கார்வரோட பழைய வீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்க வேற நம்ம மறுபடியும் கூப்பிடுறாங்க, நான் அங்க வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க போறாங்க. அங்க ஆல்ரெடி கேத்லினும் எரிக்கும் பேசிட்டு இருக்காங்க. போயிட்டு எல்லாம் பேசிட்டு அந்த இடத்துல அவங்க அப்பா தாமஸ் கத்திட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. என்னடா ஒரு பயங்கர சத்தமா கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க போறாங்க. இங்க வாங்க, இங்க வந்து உள்ள பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் காட்டுறாரு இவங்க 3 பேத்தையும். அங்க போயிட்டு பார்த்தா இவர் விளம்பரம் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த வீட்டை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. யாரோ ஃபைட் மார்ட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. போராட்டக்காரங்க தான் யாரோ இப்படி பண்ணிருப்பாங்க போல. கத்துறாரு அவரு, எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டாங்க. அது இல்லாம இந்த இடத்துல ஒரு கோடாடி ஒண்ணு இருந்துச்சு, அது ரொம்ப பழமை வாய்ந்தது, அதையும் யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சார் நீங்க வெளில வாங்க, இந்த இடத்த நான் சீல் பண்றேன், இதுக்கு யார் காரணமோ அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எரிக் சொல்றாரு. வெளியே வந்து உட்காந்துட்டு தாமஸும் ஜெஸும் என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் நீங்க கடையை திறக்கிறது எனக்கு விருப்பமே இல்லப்பா, இன்னொரு டைம் இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க, போன வருஷம் தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, மறுபடியும் அதை திறக்கணுமா, இதுல என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கேத்லின் வராங்க. ஜெஸ் உடனே எந்திரிச்சு போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஜெஸ் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஜோவி வேலை செய்யறாங்களா வெயிட்டர் அந்த ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து மெக்கார்டி பார்ட்டி நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். டிக்கெட் வேணுமா என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேன், டிக்கெட்லாம் வேகமா சேல் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இந்த மெக்கார்டிங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ்ல ஒரு பயங்கரமான போதை கை போல நல்ல போதையான பார்ட்டிஸ்லாம் நடத்திட்டு இருப்பான். அவங்க அப்பாவும் நல்லா பெரிய ஆளு. ஸோ அதுக்கு வேணுமா டிக்கெட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவன் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். கரெக்டாக இப்போ எல்லோரோட மொபைலும் ஏதோ மெசேஜ் வர மாதிரி சவுண்ட் வர எல்லாம் மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. ஜான் கார்வர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இவங்க எல்லாத்தையும் டேக் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா டேபிள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ இதை இவங்க எதுவுமே பெருசாக எடுத்துக்கல, சரி யாரோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுறாங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு இந்த ரியான் வரான். என்னடா இவன் இங்கே வரானே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பாபிக்கு அடிபட்டு ஆள் 1 வருஷமா காணாமல் போனால நம்ம ஹீரோயின் ஜெஸ்ஸுக்கும் இவனுக்கும் இப்போ ஒரு லிங்க் ஓடிட்டு இருக்குது. என்னடா இது அதுக்குள்ளேயே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா வந்துட்டு அவன் கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு நான் ஒரு மேட்சுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன், எல்லாரும் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இதே சமயத்தில் கரெக்டாக ஜெஸ் வெளியே பார்க்குறாங்க.
யாரோ ஒருத்தர் முகமுடி போட்டுட்டு நம்ம ஜெஸ்ஸை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஜெஸ் மட்டும் இல்லை, மொத்தமாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் யாரோ இன்னும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. திரும்பி பார்த்துட்டு அந்த பக்கம் பார்க்குறாங்க, டக்குன்னு யாரையும் காணோம். கரெக்டாக இதே நேரத்தில் இந்த வெயிட்டர் அவங்க வராங்க. ஜோவி, என்கிட்ட ஏதாவது வந்து கேட்பீங்களா இல்லை கேட்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி யூலியா கேட்குறா. கண்ணு, இது ஒன்றும் உங்கள் கடை கிடையாது, இங்கே எது வேணாலும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்கள் டேர்ன் வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்லிட்டு ஜோவி கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. கட் பண்ணா யாரோ ஒரு முகமணி போட்ட மனுஷன் ஒருத்தன் இந்த இவான் யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான். கரெக்டாக அதில் இந்த ஜோவியோட ஃபேஸ் தான் பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு கோடாரியை பயங்கரமாக சாணம் பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்படியே நைட் ஆகுது. இங்கே ஜோவி தான் ஹோட்டலில் காட்டுறாங்க. ஹோட்டலில் எல்லாம் கிளம்பிட்டாங்க, இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்களும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த ஹோட்டலோட ஒரு டேபிளில் இந்த மாஸ்க் இருக்குது. என்னடா மாஸ்க் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை எடுத்து பார்க்குறாங்க. அதை மாட்டியும் பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. அந்த பக்கம் யாரோ மாஸ்க் மாட்டிட்டு ஒரு கேப் ஒன்று போட்டுட்டு இவங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி இவங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நடந்து வந்து இவங்களோட கோட் எடுத்து மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்த மனுஷன் வந்து ஒரு கத்தி ஒன்று எடுத்துட்டு வந்து இவளை சுத்தோரமா தள்ளி அப்படியே ஒரு கையில ஒரு அறுப்பை போட்டு விடுறான். கத்துன்னு கத்துறாங்க. இவளை அப்படியே இழுத்துட்டு போய் தரத்தரன்னு ஒரு தண்ணியில வேகமா முக்கி அப்படியே தூக்கிட்டு போய் இந்த சிக்கன்லாம் வைக்கிறதுக்கு ஃப்ரீசர் வச்சிருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஷாப்ல, அந்த கதவை திறந்து அப்படியே அவங்களை ஒட்டி விடுறான் பாருங்க. அது இருக்க -டிகிரி கூலிங் இல்ல, இவங்களோட ஸ்கின்னுலாம் அதுல அப்படியே ஒட்டிக்குது. கத்துன்னு கத்துறாங்க. இவனால வெளியும் வர முடியல. இவன் கரெக்டா இவங்களை போட்டு தரலான்னு சொல்லிட்டு அந்த கோடாடி எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறான். இவன் எடுத்துட்டு வரதுக்குள்ள சதையே வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போய் உள்ள ஒரு ரூம்ல ஜோவி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஃபோன் எடுத்து யாருக்காச்சும் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை தடவுறாங்க. இவங்க கையிலேருந்து பிஞ்சிட்டு வந்த ஸ்கின்லாம் அதில் ஒட்டிக்குது. ஒர்க்கே ஆக மாட்டுது டிஸ்பிளே. சரி ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஃபேஸும் மூஞ்செல்லாம் தோல் கிழிஞ்சிட்டு வந்தனால எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டுது. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. செக்யூரிட்டி கேமராவில் பார்க்குறாங்க. அந்த மாஸ்க் போட்டவன் உள்ளே இல்லை, போயிட்டான் போல. சரி அவன் போயிட்டானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே ஓடி போய் பேக் எடுத்துட்டு வெளியே வேகமாக ஓடுறாங்க காருக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு. போகிற வழியிலே காரோட கீயை தேடிட்டே போகிறாங்க. கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காரோட கீயை பேக்கில் காணோம். என்னடான்னு பார்த்தா அந்த மாஸ்க் மாட்டினவன் இவங்க காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே உட்காந்துட்டு இங்கே இந்த அம்மாவுக்கு பயங்கரமாயிடுது. வேகமாக ஓடுது ஒரு பக்கமாக. போயிட்டு அங்கே இருக்க டஸ்ட்பினில் எகிரலான்னு சொல்லிட்டு எகிரி உழுவுலான்னு எகிருது. டஸ்ட்பினில் பாதிக்கு மேலே இவன் மேலே ஏற முடியல. வெயிட் ஏறவே முடியல. இவன் போன வேகத்தில் டஸ்ட்பினில் இடிக்கிறான். அப்படியே டஸ்ட்பினோட மூடி வந்து இவங்க மேலே விழுந்து பாடி அப்படியே ரெண்டாக போகுது. ஜோவி இந்த இடத்துல அப்படியே கொடூரமாக செத்து போகிறா. ஒரு சில சீன்லாம் இந்த படத்தில் வரத வீடியோவாக காட்டவே முடியாது. காட்டினா கம்யூனிஸ்டேக்கே நம்மளுக்கு போட்டு விட்ருவாங்களாட்டுருக்கு. அப்படியாப்பட்ட சீனாக இருக்குது படம் ஃபுல்லாக. அடுத்த நாள் காலையில் தாமஸோட ஸ்டோர் முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்கு. என்னன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேற்று போட்டு தள்ளின ஜோவியோட பாதி பாடி தூக்கிட்டு போயிட்டு நேம் போர்டில் மாட்டி விட்டு போயிருக்கான் அந்த கொலகாரன். ஷெரீஃப் கிரிப்லாம் அங்கெல்லாம் கூட்டமாக சேர்ந்துடுறாங்க. கரெக்டாக இந்த பக்கம் இவானை காட்டுறாங்க. இவான் அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். அந்த டைமில் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்க்குறான். மறுபடியும் இந்த ஜான் கார்வர் அப்படிங்கிற பேஜ்லேருந்து இந்த ஜோவி பாடி மாட்டி விட்டுருக்கிறத இவனுக்கு யாரோ டேக் பண்ணி விட்டுருக்காங்க ஃபோட்டோ எடுத்து. அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டு ஓடுறான் நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட. பார்த்தீங்களா மறுபடியும் நம்ம பேஜில் டேக் பண்ணி விட்டுருக்கான் நம்ம எல்லாத்தையும். என்ன போட்டோ போட்டிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஜெஸ் என்ன பண்றாங்க, டக்குன்னு எடுத்து அவன் போட்டிருந்த பழைய போஸ்டர் செக் பண்றாங்க. அதுல டேபிள் மட்டும் இல்ல, அந்த டேபிள்ல தாமஸோட பேரு, ஜெஸ்ஸோட பேரு, ஜெஸ்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட பேர் எல்லாம் ஒவ்வொன்றா எழுதி ஒவ்வொரு பிளேட்டுக்கு முன்னாடி வச்சிருக்க எல்லாரும் இருக்கிற மாதிரி. இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அவன் எல்லாத்து பேத்துக்கும் எழுதியிருக்கான் அது அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேலதான் சீரியஸாவே எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஷெரீஃப் பீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருப்பாரு. அவரு எல்லாம் சேர்ந்து அந்த ஹோட்டலில் போய் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் எந்த வழியாக வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி கேமராவை பார்க்குறாங்க. அவன் மறைய கூட நினைக்கல, டைரெக்டாகவே செக்யூரிட்டி கேமராவில் பதிவாயிருக்கு. ஏன்னா அவன் தான் ட்ரெஸ் எல்லாம் பிளாக் கலரில் போட்டுட்டு அந்த மாஸ்க் போட்டிருக்கானே, சுத்தமாக வேறு எதுவுமே தெரியல. அந்த மாஸ்க்கு ஹேட்டு இந்த மாதிரி தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. ஷெரீஃப் என்ன சொல்கிறான்னா, இந்த ஊரில் ஒரு 80% பேர் இந்த மாஸ்க் வச்சுருப்பான், நம்ம யாருன்றா போய் தேடுறது, கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. கட் பண்ணால் ஜெஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு எவனோ ஒருத்தன் டேக் பண்ணி விட்டே இருக்கான் ஃபோட்டோ அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே வந்துருக்காங்க. ஒன்றும் பயப்படாத ஜெஸ், நான் ஸ்டோருக்கு வந்து பாதுகாப்பை டபுள் மடங்கு ஆக்கிட்டேன். இப்போ இதை நேராக நீங்கள் கொண்டு போயிட்டு ஷெரீஃப்ட்ட காட்டுங்க, யாரும் உங்களை டேக் பண்ணி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவர் மீதியெல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே வந்துருக்காங்க. கரெக்டாக ஒரு பழைய காலத்து வேன் ஒன்று இவங்க இன்னும் வாட்ச் பண்ணிருக்க மாதிரி ஜெஸ் கண்ணுக்கு படுது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு வராங்க. டக்குன்னு குறுக்கால ஒரு கார் வருது. யார்டான்னு பார்த்தா இந்த மெக்காரடி அப்படிங்கிறவன் தான் வந்திருக்கான். அந்த பார்ட்டிலாம் நடத்துவாள் அவன் தான் வந்திருக்கான். உங்களுக்குலாம் பாதுகாப்பு வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க, அங்கே தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், ஆளுக்கு ஒரு கன்று தரேன் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களெல்லாம் கொஞ்சம் நக்கல் பண்ணிட்டு இருக்கிறான். யோ நானே டென்ஷனாக இருக்கேன்,
ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜெஸ் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேராக ஷெரீஃபோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. பீட்டுங்கிற அந்த ஆஃபீஸரும் ஷெரீஃபை என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெஸ்ஸி கிட்ட அன்னைக்கு உங்கள் கடையில் நடந்த அந்த இன்சிடென்ட்ஸுக்கு காரணமானவங்க தான் ஒவ்வொருத்தராக கொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களை கொடூரமாக கொண்டு தொங்கிட்டுருக்காங்க. வேறு எதுவுமே எங்களுக்கு க்ளூ கிடைக்கல. ஏன்னா அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் இல்லை. யார் பாதிக்கப்பட போகிறான்னு கூட இதில் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸில் வெளியே அனுப்பிட்டு ஷெரீஃப் மட்டும் தனியாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஜெஸ் நீங்கள் என்ன நிலமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா நீங்கள் எனக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் முடியும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவாக சொல்லுங்க. யாரை கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உள்ள என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கிறத கேட்குறாரு. நீ ஹெல்ப் பண்ணாதான் உனக்கு நான் திருப்பி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ் வெளில வர்றாங்க. வெளில வந்தா பாபி இங்கே நின்றுட்டு இருக்கிறான். பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில இவனை பார்த்தோன்னா அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டு நான் கிளம்புறேன் பாபி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே ஓடியாந்து நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்குறான். ஒரு வருஷமா காணாமல் போனதுக்கும் அவனோட மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சாமா. அதெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஜெஸ் ஒரு மாதிரியா இருக்கிறத கவனிச்சுட்டு என்னாச்சு ஜெஸ் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நடந்த விஷயத்த இந்த டேக் பண்ண விஷயம் இதெல்லாம் சொல்றாங்க. சரி இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த மாதிரி அந்த கேத்லின் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணா ஸ்டோர்ல இருந்து. ஆனா வீட்டில் இருக்க எங்க அப்பாவோட ஆஃபீஸ்ல கண்டிப்பா ஒரு பேக்கப் இருக்கும். அது 1 இயருக்கு பேக்கப் ஸ்டோரேஜ் பண்ணும். ஆனா அவரும் வெளியே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அதில் பார்த்தா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷெரீஃப் ஆஃபீஸ் கிட்ட வராங்க. கரெக்டாக ரியான் வரான். வந்து ஜெஸ்ஸை கிஸ் பண்ணிட்டு ஜெஸ்ஸுக்கிட்ட அப்படியே கேஷுவலாக பேசுகிறான். இதை பார்த்த உடனே பாபிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்குள்ளே எல்லாம் மாறி போயிடுச்சா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷெரீஃப் வந்து பாபியை கூப்பிட்றாரு. உள்ளவா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இந்த செக்யூரிட்டி கார்டு தான் காட்டுறாங்க. யார் இந்த செக்யூரிட்டி கார்டுனா அந்த ஸ்டோரில் இருந்த 2 செக்யூரிட்டி கார்டில் ஒருத்தன் இந்த கூட்டத்தை பார்த்து பயந்து ஓடி இருப்பான். அந்த செக்யூரிட்டி கார்டான் வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கான். நம்மளையும் போட்டு தள்ளிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூனைகிட்ட பேசிட்டு கிளம்புறான். டூவி டேடி வெளியூருக்கு போகிறேன், இன்னும் 2-3 வாரத்தில் வந்துடுவேன். பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க உன்னை பார்த்துப்பாங்க, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கார் புக் பண்ணியிருப்பான். கார் வந்துச்சுன்னு சொல்லி கால் வரவும் போயிட்டு ஜன்னல் எட்டி பார்த்து அதுக்குள்ளே வந்துட்டீங்களா, ஒரு 5 நிமிஷத்தில் கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வச்சிருந்த இடத்த வந்து பார்க்குறான். பாஸ்போர்ட்டை காணோம். எங்கடா இங்கே வச்சிருந்தா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக போய் தேடிட்டு ஐயோ எங்கே வச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாலுக்கு வரான். வந்து பார்த்தா அந்த ஜான் கார்வரோட மாஸ்க் இருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருது. ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பேஸ்பால் பேட் எடுத்துக்கிறான். டேய் யாரா நீ, ஒரு செக்யூரிட்டி கார்ட்டையும் வேலையை காட்டுறியா? நானே எத்தனை பேர்த்த கொண்டு போட்டிருக்கேன், தைரியம் தாங்க வாடா என் முன்னாடி வந்து நில்றா, நானா நீயா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிறுக்கு நாட்டம் கத்திட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கான். சோஃபாக்கு பின்னாடி இருந்து வயிற்றுல இந்த பீட்டரை எடுத்து சொருறான் பாருங்க. சொருவி ஆன் பண்ணி விடுறான். அப்படியே வயிற்றுக்குள்ள மோட்டர் ஒரு சத்தம் வெளியே கேட்குது. ஒரு கம்பி எடுத்து கழுத்துல சுத்தி அப்படியே பின்னாடி இருந்து இழுக்கிறான் பாருங்க. தலை தனியா துண்டாகி 2ஆ விழுகுது. அப்படி விழுந்த தலையை எடுத்து அழகா ஒரு பேக்ல வச்சு பேக் பண்ணி நீட்டா முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கிறான். ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போன இந்த செக்யூரிட்டியோட தலை, அப்புறம் அந்த வெயிட்டர் ஜோவியோட பாதி பாடி எல்லாத்தையும் வச்சு அந்த டேபிள்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போட்டோ எடுத்து மறுபடியும் இவங்க எல்லாத்துக்கும் டேக் பண்ணி விடுறான். இதை காலையில எந்திரிச்சு ஜெஸ் பார்த்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகுறாங்க. கட் பண்ணா இந்த பிளைமவுத் வில்லேஜோட ஷெரீஃபு, அப்புறம் அங்கே இருக்க மெயினான ஆஃபீஸர்ஸு, அந்த பீட்டுங்கிற ஃபாரஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு அவன் எப்படிலாம் செயல்படுறான், அவனை என்ன பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த பீட்டுங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, அவன் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு இடமா இருக்க மாட்டிருக்கு, அப்லோட் பண்ணுறது ஒரு இடம், அங்கே போய் பார்த்தா எதுவுமே இருக்கிறது இல்லை, ஒரு சின்ன க்ளூ கூட விட்டுட்டு போக மாட்டான், எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கோம். அப்போனா இந்த பிளைமவுத் வில்லேஜே சுத்து போட்டு தேடுங்க, ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிங்க, இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாம் வேலையை தொடங்குறாங்க. கரெக்டாக இதே நேரத்தில் ஜெஸ் அவங்க வீட்டில் இருக்க அவங்க அப்பாவோட ஆஃபீஸில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன டவுட்டோ இருக்கோ, யாருனால பிரச்சனை வந்துச்சோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாபி வெளியே வெயிட் பண்ணிருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த ரியான் வர பாபி நிற்கிறத பார்த்துட்டு அவன் கிளம்பிடுறான். ஜெஸ் அவங்களுக்கு டவுட்டாக இருக்க ஃபோட்டோ, யாருனால பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த ரியானும் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரும் கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. யாருடா அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு பார்த்தா அவரு அந்த இன்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. ஸோ அவன் மேலேயும் டவுட் ஹெவியாக வர அதையும் பிரிண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பிக்சரையும் பிரிண்ட் எடுத்துருக்கும் போது கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுறாரு. டக்குன்னு எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க. ஜெஸ் பா சாரிப்பா என்னோட சிஸ்டம் ஒர்க் பண்ணல, அதனால தான் உங்களை ஒர்க் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தாமஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னதெல்லாம் ரைட்டு தான்மா, நான் கேத்லினை கல்யாணம் பண்ணிட்டதுல உனக்கு ரொம்ப வருத்தம்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, என்னை மன்னிச்சிருமா, நடந்ததுக்கெல்லாம் சாரிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்ட்ரைட்டாக ஷெரீஃப் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போயிட்டு யார் யார் இந்த பிரச்சனைக்கு காரணம், என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த எடுத்துகிட்டு வந்த பிரிண்ட் அவுட்லேருந்து ஒவ்வொன்றா சொல்லி விளக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த அம்மையண்டா இறந்து போனாங்கல்ல, கரெக்டாக இப்போ 2 ட்ராலி வந்து மோதி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வெயிட்டரோடது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் இருக்க ஒரு
பையனோடது. அந்த பையன் யாரு, அவன் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிளியரா சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜெஸ் பாத்தீங்கன்னா அந்த ரியானோட போட்டோவை காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பாபி அப்படியே போட்டு விட்டுறாரு. ஜெஸ் அதையும் காட்டு, அவர் பாக்கட்டு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாரு. அப்புறம் அதையும் எடுத்து காட்டுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷெரீஃப் சொல்லிடுறாரு. இவங்களும் கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா ஜெஸ்ஸோட ஸ்கூல்ல உட்காந்து ஜெஸ் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ரியான் கால் பண்றான். ஆனா நம்ம ஜெஸ் எடுக்க மாட்டாங்க. என்னால யாரையுமே நம்ப முடியல, இப்போதைக்கு நான் யார் போனையும் எடுக்கலடா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியான் அங்க இருந்து வெளியே வரான். கரெக்டா பாபி அங்க இருக்காரு. பாபி பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாபி என்னன்னு கேக்குறாருன்னா, ஓ நீ ஊர்வலத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா ஜெஸ் தான் என்ன கூப்பிட்டா வர சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அதாவது இவர் என்ன ஊர்வலம் அப்படின்னு சொல்றாருன்னா, வருஷம் இந்த தேங்க்ஸ் கிவிங் முன்னாடி நம்ம தாமஸோட ஃபேமிலி தான் இந்த ஊர்வலத்தை நடத்துவாங்க. அதுல எல்லாம் மேக்கப் போட்டு எல்லாம் பயங்கரமா வேஷம் போட்டு வருவாங்க. ஸோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் கொஞ்சம் ஏட்டிக்கும் போட்டிக்குமா பேசிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இந்த சியர் லீடர் கூட இருந்தான்ல அவரோட பாய் ஃப்ரெண்டு, அவனை காட்டுறாங்க. அவன் ஒரு ஜிம் ட்ரைனர் ஆட்டிருக்கு. வெறி கொண்டு எல்லாத்துக்கும் ஜிம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறான். கரெக்டாக இந்த இடத்துக்கு அந்த சியர் லீடர் வரா. வந்து கண்ணாடி வழியா வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இவனை ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறா. போயிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலான்னு ஜாலியாக போயிட்டு இருக்கிறாங்க. இவனை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவ போயிட்டு ஒரு கேம் ஒன்று விளையாண்டு இவனை செடியூஸ் பண்ற மாதிரி பண்றா. அதில் எகிரி கூச்சிட்டு இவனை பார்க்க சொல்லி உட்கார வச்சுட்டு இருக்கா. அவ அப்படி விளையாண்டு இருக்கும் போது பின்னாடின்னு வந்து அந்த முகமுடி போட்டவன் அவரோட பாய் ஃப்ரெண்ட் கழுத்தை அப்படியே திருப்பி விடுறான் பாருங்க. கழுத்தி அப்படியே திருப்பிடுறான் டோட்டலா. இது தெரியாம அந்த பொண்ணு பாவம் அந்த பக்கம் குதிச்சு விளையாண்டுட்டு இருக்குது. நேரம் அங்க போயிட்டு அடியில பயங்கரமா ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்கு. அதை கிழிச்சு வச்சு விட்டுறான். அது எகிரி கூச்சிட்டே இருக்குது. காலில் அப்படியே சொருக்கி கீழே விழுவுறான். இவ கூச்சிட்டு இருந்த வேகத்துக்கு இவளால கண்ட்ரோலும் பண்ண முடியல. அப்படியே எகிரி 4-5 குத்து பாடி ஃபுல்லா குத்துது. ரெண்டு பேர்த்தோட கதையும் முடிஞ்சு போயிடுது. கட் பண்ணா அந்த இடத்துக்கு ஷெரீஃப் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த இவான் அங்க நின்று பயங்கரமா கத்திட்டு இருக்கிறான். எதுக்குடா அவன் கிறுக்குனாட்டம் அப்படி கத்திட்டு இருக்கிறான்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ இன்னைக்கு கேம் இருந்துச்சாமா, அதை அவனை உள்ள விளையாட இல்லையாமா. அதனால அவன் பயங்கர டென்ஷன் ஆகி கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸ்கூபாவும் போடா நானும் கிளம்புறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஷெரீஃப் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, ஜேஸ் எல்லாரும் கொஞ்சம் பத்திரமா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு தனியா இருக்காம பாத்துக்கோங்க, நீ சேஃப்டியா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேருந்து கிளம்புறாரு. போலீஸ்காரங்களாம் அங்கேயே இருக்கிறாங்க கொஞ்சம் பேரு. கேபி என்ன பண்றாங்கன்னா, இரு நான் போயிட்டு இவானை கூட்டிட்டு வரேன் சமாதானப்படுத்தி, நீ உள்ள இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஜெஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து உள்ள வெயிட் பண்ணிருக்காங்க. கேபி போயிட்டு இவானை சமாதானப்படுத்தி கூட்டு வந்துடுறாங்க. இரு ஜெஸ் எல்லாம் ஒட்டுக்கா போயிடலாம், நாங்க போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அவங்க போய் ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சு. ஜெஸ் என்ன பண்றாங்கன்னா உட்காந்துட்டு கேபிக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, காய்ஸ் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மெசேஜ் அனுப்புறாங்கன்னு அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது கேபி மெசேஜ் எடுத்து பாக்குறாங்க. அங்க ஏதோ வினோதமா இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு அந்த முகமூடி போட்டவன் வரான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. டக்குன்னு ஜெஸ்ஸுக்கு ஒரு மெசேஜ் வருது கேபி மொபைல்ல இருந்து, நீங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி வருது மெசேஜ். சரி இவங்களும் போலீஸ்காரங்க தான் இருக்காங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. கேபி கேபி அப்படின்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. எங்க தேடியும் அவங்கள காணணும்னு அவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அவங்க மொபைலோட மெசேஜ் டோன் கரெக்டாக அங்கே இருக்க ஒரு ட்ராலிலேருந்து வர மாதிரி இவங்களுக்கு கேட்கும். எகைன் மெசேஜ் அனுப்பிட்டே போகிறாங்க. பார்த்தா அவங்களோட மொபைல் அந்த ட்ராலியில் கிடக்குது. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போதே அந்த முகமுடி போட்டவன் கோடாரி தூக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். ஜஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு போட்டு தரலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ராலிலேருந்து மொபைல் எடுக்கிறாங்க. அதில் பின்னாடி என்னோட மாஸ்க் போட்ட மூஞ்சி தெரிஞ்சவொன்னே அப்படியே குமிஞ்சிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னா ஓடுன்னு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு ஒரு மேக்கப் ரூம் ஒன்று இருக்கு, அதில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. கரெக்டாக இவனும் அங்கேயே வந்துடுறான். வந்துட்டு வெறியில அங்கே இருக்க பொம்மைகள்லாம் வெட்டுன்னு வெட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். இவங்களும் பக்கத்துல இருக்க ஒரு பொம்மையோட தான் உட்காந்துருக்காங்க. சரி இவன்ட்டு தப்பிக்க முடியாது, என்னடா பண்றதுன்னா பக்கத்துல ஒரு சிசர் மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று கீழே விழுந்துருது. இந்த சத்தம் கேட்டோன்னே வேகமா அவன் வரான். அந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து இவனோட மூஞ்சி ஃபுல்லா அடிச்சுட்டு ஜெஸ் அங்கிருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க. எப்படியோ அவங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா வெளியே ஜெஸ் கிட்ட சரி விசாரிச்சிருக்கிறாரு. அவன் ஃபேஸ் ஏதாவது பாத்தியா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட சொல்லு, அப்படிதான் அவனுங்க மாட்டுவானுங்க, யோசிச்சு பாரு, நல்லா திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் ஜான் காரோட மாஸ்க் போட்டிருந்தான், ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தான், அவ்வளவுதான் நான் பார்த்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு பாபியை வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்து அவன் போட்டிருந்த ஜாக்கெட் எடுத்து ஜெஸ்ஸுக்கு மாட்டி விடுறான். கரெக்டா ரியானா அதே இடத்துக்கு வந்துடுறான். அந்த ஜாக்கெட்டை அங்கிருந்து அப்படியே புடுங்கி போட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். ஒன்னும் இல்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாபி கடுப்புல ஆரம்பிச்சிடறாரு. ஏன்டா போய் பேசுற, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம், பார்த்தேன்டா உன்ன அந்த செக்யூரிட்டி கூட என்ன பண்றதுன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ நீ இப்ப பெரிய டிடெக்டிவ் ஆயிட்டியா, எல்லாம் துப்பு தொலைக்கிட்டு இருக்கியாட்டு. முதல்ல நான் செக்யூரிட்டி எதுக்கு பேசணும்னு கேளுடா, என் ஃப்ரெண்டு இருந்தால அவன் தான் அட்மிஷனுக்கு அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், அதுக்காக தானே எல்லாம் பேசிக்கிட்டோம், நானும் அவங்களோட ஃப்ரெண்டானே, நீ பாட்டுக்கு எதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத அப்படி இப்படின்னு பயங்கர சண்டை ஆயிடுது ரெண்டு பேத்துக்கும். ஷெரீஃப் வந்து தடுத்து விடுறாரு. அப்பயும் நிறுத்த மாட்டானுங்க.
ஜெஸ் வந்து பயங்கரமா கத்துறாங்க. ஏன்டா நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காணன்னு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்கிறேன், அவங்க செத்து கூட போயிருக்கலாம், நீங்க இந்த நேரத்தில் அடிச்சுக்கிறீங்க, உங்க 2 பேருக்கு மூஞ்சி நான் பார்க்கவே கூடாது, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் போயிடுறானுங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு யூலியோட அப்பா வந்து அவளை கூட்டிட்டு கிளம்புறாரு வேக வேகமா. வா இனிமேல் நம்ம இங்க இருக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் ஃப்ளோரிடாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கார்ல ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸ்கூபா என்ன சொல்றானா ஜெஸ் கிட்ட, ஜெஸ் கரெக்டு தான், இவான் சொன்னது கரெக்டு தான், போலீஸ்காரங்களை நம்பி இனிமேல் போஜனம் இல்லை, இனிமேல் நம்மளே தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறான். கட் பண்ணா ஸ்கூபாவும் ஜெஸ்ஸும் நேராக போயிட்டு அந்த மெக்காடியை அவனோட வீட்டில் பார்க்குறாங்க. அவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு கன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கன்று வாங்கிட்டு சேஃப்டிக்கு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி விடுறான். ஸ்கூபாவும் ஜெஸ்ஸும் காரில் பேசிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க நடந்ததெல்லாம். இங்கே யூலியாவோட வீட்டில் யூலியோட அப்பா ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் வச்சுட்டு போராட்டிருக்கு. அவனுக்கு சாப்பிட கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறாரு அவரு. இங்கேயும் கரெக்டாக அந்த மூடி போட்டவன் வந்துடுறான். யாரு தான் நீ எல்லா இடத்துலையும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டாக அந்த செக்யூரிட்டியை ஷூட் பண்ணி அவனை முடிச்சுட்டு அப்படியே மேலே போகலான்னு பார்க்குறான். யூலியா கண்ணில் லென்ஸ் வைக்கிறதுக்கு கண்ணாடியை பார்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ சத்தம் கேட்குது. அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டவொன்னே ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. டேடி டேடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பொறுமையாக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே மியூசிக்கெல்லாம் ரைஸ் ஆகுது. டக்குன்னு யூலியோட அவங்க அப்பா அப்படியே வெளியே வராரு. ஹெட்ஃபோன் போட்டு, எனக்கு காது கேட்கலாமா, கார் வந்துட்டு இருக்குது, நீ சீக்கிரம் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாரு. நேராக கீழே போனவர் அங்கே விழுந்து கிடக்கிற செக்யூரிட்டி பார்க்குறாரு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு யூலியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இவங்க அப்பாவையும் அந்த மூடி போட்டவன் அந்த மயக்க மருந்து தரவனை கன்ல ஷூட் பண்ணிடுறான். யூலியா இவங்க அப்பா சீக்கிரம் கிளம்ப சொல்றதுனால ஸ்கூபாக்கு கால் பண்ணி வீடியோ காலில் நான் கிளம்புறேன், எங்க அப்பா வேற கத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. காதுல பட்ஸ் வச்சு நோண்டிக்கிட்டு அந்த பட்ஸ் டக்குன்னு கீழே விழுவுது. அந்த பட்ஸ் எடுக்கலான்னு கீழே குமிஞ்சு எந்திரிக்கிறாங்க. பின்னாடி வந்து இவன் நிக்கிறான் பாருங்க. அப்படியே அவங்க 2 காதுலயும் 2 ஸ்க்ரூ டிரைவரை வச்சு சரக்குன்னு இறக்கி விடுறான். கத்துன்னு கத்துறா யூலியா. இதை அவங்க 2 பேரும் வீடியோ காலில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அங்க இருந்து அவங்க 2 பேரும் கத்த அப்படியே அந்த மொபைல் எடுத்து இவன் அவங்கள காமிச்சிட்டு டாட்டா பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜெஸ்ஸும் ஸ்கூபாவும் அடிச்சு பிடிச்சி யூலியாவோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தவங்க நேரா போயிட்டு பாக்குறாங்க. அவன் ரெடியா இருக்கான் யூலியாவை கொல்றதுக்கு. கையில வேற வீடியோ கால் பண்ணி கேபியையும் அந்த இவானையும் வீடியோ காலில் காட்டுறாங்க. ஜெஸ் கத்துறாங்க, அவங்க 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்களாட்டு இருக்கு, நீ அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஜெஸ். ஆனா யூலி என்னங்கிறான், தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, இவனை ஷூட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூபாவும் அவளை என்கிட்ட கொடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். துப்பாக்கி காமிச்சிட்டு ஒரு கட்டத்துல பொறுமையில இருந்து சுடலான்னு பாக்குறான். இந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த கன்னு வேலை செய்யல. அவ்வளவுதான், இந்த மரம் இருக்கிற மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு யூலியா அதில் தள்ளி விடுவான் பாருங்க. அப்படியே குடலு கிடலு எல்லாம் அறுத்து தனித்தனியா அப்படி ரத்தம் ஒரு 4-5 அடிக்கு பறக்குது. அதை பார்த்து இவனுக்கு என்ன பண்றனே தெரியல. ஒரு செகண்ட் ஸ்டன்னாகி நின்றான். அப்படியே வந்து வேகமா அவனை தூக்கி இந்த பக்கம் போடுறான். பாதி குடல் அப்படியே வயிற்றுல இருந்து வெளில வந்து விழுந்துருக்குது. அப்படி ரண கொடூரமா சாகுறாங்க. கட் பண்ணா தாமஸோட வீட்டில் ஒரு மினி மீட்டிங்கே நடந்துட்டு இருக்குது. ஷெரீஃப் அப்புறம் இந்த தாமஸோட ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல. கேத்லின் பார்த்து ஒரு பக்கம் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்டோருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பா டபுள் ட்ரிபிள் மடங்கு அதிகப்படுத்தியாச்சு, ஆனா நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேத்லின் சொல்லிட்டு இருக்க. ஜெஸ் என்னங்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்கே மாட்டிட்டு இருக்கிறாங்க, யூலியாக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க எவ்வளவு நேரம் ஆகும், அவனை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி நாளைக்கு ஊர்வலம் போறது தான், அவன் எப்படி நம்மளை தேடி வருவாங்க, அங்க கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவான், ஒரு பிளான் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெஸ் சொல்றாங்க. தாமஸ் இதை ஒத்துக்கிறாரு. நம்ம பயந்துகிட்டே ஓட முடியாது, எவ்வளவு நாளைக்கு ஓட முடியும், அது மட்டும் இல்லாம இனிமேல் நான் ஸ்டோரை தேங்க்ஸ் கிவிங் அப்ப ஓபன் பண்ணி வைக்கல, இது பெரிய பிரச்சனையாகுது, வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. ஷெரீஃபும் என்னங்கிறாருன்னா, நீங்க இவ்வளவு தூரம் இறங்கும்போது கண்டிப்பா நானும் ஒரு பிளான் போடுறேன், நாளைக்கு அந்த ஜான் கார்வரை எப்படியாச்சும் தூக்குறோம் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் ஊர்வலத்துக்கு எல்லாம் ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமாண்டாவை ட்ராலியில் இடிச்சு கொன்னதுல ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருப்பான். அவனும் இந்த ஊர்வலத்துக்கு வரான்ட்டு அவனும் ஒரு மாஸ்க் மாதிரி மாட்டிட்டு வரான். இந்த பக்கம் நம்ம மிச்சலும் இந்த ஜான் கார்வரோட மாஸ்க் மாட்டிட்டு ரெடி ஆகுறாரு ஊர்வலத்தை கலந்துக்கிறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, தாமஸ் ரெடி ஆகிட்டு இருக்காரு. தாமஸ் கிட்ட ஷெரீஃப் வந்து சொல்றாரு, நீங்க வரும்போது இந்த இடம் காலியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, அவன் வந்தானா இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான சொல்றாரு. கேத்லினும் கரெக்டா ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஜெஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூபாட்ட போய் பேசுறாங்க, நீ ரெடி ஆயிட்டான்னு சொல்லி கேட்கறாங்க. ரெடி ஆயிட்டே இருக்கேன் அப்படிங்கன்னா கரெக்டா பின்னாடி இருந்து மெக்காடி வராரு. இந்த ரிங்கை வச்சுக்கோங்க கூட, இது உனக்கு பாதுகாப்பா இருக்கும், இது ஒரு லக்கி ரிங், எங்க அப்பா என்கிட்ட கொடுத்தாரு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாரு. ஊர்வலம் ஒரு வழியா ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ஒரு குதிரை வண்டி மாதிரி ஒரு பெரிய வண்டி ஒன்று இருக்கு, அதில் உட்காந்துட்டு அப்படியே ஊர்வலம் மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. ஜெஸ்ஸும் ஸ்கூபாவும் ஒட்டுக்கா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தாமஸும் கேத்லினும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அப்படியே சைட்ல பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்துருக்காங்க. 2 பக்கம் மக்கள் நிக்கிறாங்க, பயங்கர கிரௌடா இருக்குது. நம்ம ஜெஸ்ஸும் சைட்ல அங்கேயும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த ஜான் கார்வர் மாஸ்க் போட்டுருக்கனால யாரை பார்த்தாலும் அவனுக்கு அந்த மாஸ்க் போட்ட மாதிரி
தெரியுது. அப்படியே பயந்துட்டே வராங்க உள்ளுக்குள்ள. கரெக்டா அந்த இடத்துல நம்ம மிச்சல் வராரு மாஸ்க் மாட்டிட்டு. வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங்கே நடக்கக்கூடாது, ஸ்டோர் ஓபன் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு கோஷம் போட்டு அந்த பலகையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் அழகா வந்து தூக்கிடுறாங்க போலீஸ்காரங்களாம். பிரகைன் ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆளு என்ட்ரி கொடுக்கலாம் பாருங்க. ஒரு கோமாளி வேஷம் போட்டு உள்ள வரான். வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த பையனோட கழுத்தை ஒரு வெட்டுறான் பாருங்க. அப்படியே தலை தனியா போய் விழுகுது. இதெல்லாம் பார்த்து மக்கள் பயங்கரமா பயந்துட்டு எல்லாம் கூச்சல் போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல 2-3 புகை குண்டை போட்டு அப்படியே இந்த பக்கம் நடந்து வரான். இதெல்லாம் நடந்த இம்பாக்ட்ல இந்த ஜெஸ் வந்துட்டு இருக்கிற வண்டியோட டிரைவர் என்ன பண்றானா, பிரேக் அடிக்கிறான். பின்னாடி அவங்க போட் மாதிரி ஒரு இதுல செஞ்சு உட்காந்துட்டு வந்திருப்பாங்க. அது நீட்டிட்டு இருக்கிறது வந்து அந்த டிரைவரோட தலையில குத்தி அப்படியே தலை 2ஆ போகுது. பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க மேல ரத்தம் அப்படியே தெரிக்குது. நடந்த இம்பாக்ட்ல என்ன ஆகுதுன்னா, ஜெஸ் அப்புறம் கூபா எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. நம்ம செரீஃபோட அசிஸ்டண்டா இன்னொரு போலீஸ்காரர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து போலீஸ் வேன்ல ஏத்தி கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறாரு. எல்லாம் வேக வேகமா ஏறுறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாரு. பின்னாடி இருந்து நம்பால அவருக்கு ஒரு மயக்க ஊசி அடிச்சுட்டு உள்ள ஒரு காருக்குள்ள ஒரு அந்த புகை குண்டை தூக்கி உள்ள போடுறான். அது வெடிச்ச உடனே எல்லாம் காதை போட்டுறாங்க. வேக வேகமா உள்ள வந்து எல்லாத்துக்கும் மயக்க மருந்து அடிச்சுட்டு அழகா அங்கிருந்து போலீஸ் ஜீப்ல எல்லாத்தையும் கடத்திட்டு போயிடுறான். அவனோட இடத்துக்கு போயிட்டு கேத்லீனை படுக்க வச்சு அவன் உடம்பு ஃபுல்லா ஆயில்லாம் தடவி மசாலா போட்டுட்டு இருக்கிறான். எதுக்குடான்னு பார்த்தா உள் ரூம்ல போய் பர்னர் ஆன் பண்றான். அப்பதான் நமக்கு தெரியுது கேத்லீனை சமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். வெளியே வந்து அப்படியே பாக்குறான், கேத்லீனை காணோம். செம்ம கடுப்பாயிடுறான். ஒவ்வொரு ரூமா தேட ஆரம்பிக்கிறான். கேத்லீனும் பயந்துகிட்டே இவங்கிட்ட இருந்து ஒவ்வொரு ரூமா அப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பர்னர் ரூம்ல போய் ஒளியிறாங்க. அங்க போன வாட்டி அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு பக்கத்துல இருக்கிற ரூம்ல போய் ஒளியிறாங்க. அந்த ரூம்ல இருந்து மேல போயிடுறாங்க. மேல போன வாட்டி கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிருக்கிற ஜன்னல்ல எப்படியாவது ஓபன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்று ஒட்டியிருப்பான். அதை எடுத்து ஓபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் அப்படியே பொறுமையா திறக்குது. இந்த பக்கம் கேத்லீன் பாக்குறான் பாருங்க. நம்ம கேபிய டார்ச்சர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்சல் பண்ணி வச்சிருக்கான். அப்படியே ரத்தம் அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்குது உள்ள இருந்து. கிட்ட போய் யார் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. கேபி டக்குன்னு கேத்லீனோட கையை பிடிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு கத்தாத, அவன் வந்துட்டு இருக்கிறான், தயவு செஞ்சு கத்தாத அப்படின்னு சொல்றாங்க. என்னை எப்படியா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேபி கத்துறா. அவன் வர சவுண்டு கேட்டு இவன் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. உள்ள வந்தவன் நேரா என்ன பாக்குறானா, இந்த கேபியோட ரத்தம் ஃபுல்லா வழிஞ்சது கேத்லீனோட காலெல்லாம் பட்டிருக்கும். அதனால அவங்க ஃபுட் மார்க்ஸ் எல்லாம் அந்த ரூம்லயே இருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறான். ஆனா உள்ள போக மாட்டான். கரெக்டா அவங்களும் அந்த கதவுக்கிட்டே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவன் டக்குன்னு பின்னாடி வெளியே போயிடுறான். இவன் வெளியே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. கையில வச்சிருக்கிற அந்த ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு ஒரு சொருகுறான். பயந்துட்டு கத்திட்டு கேத்லீன் என்ன பண்றாங்கன்னா வெளியே ஓடுறாங்க பூந்து. அப்படியே அந்த ஷார்ப்பா இருக்க ஆயத்தை இங்கிருந்து தூக்கி எறிறான். போயிட்டு கேத்லீனோட முதுகுலே ஒரு சொருகுது. அவ்வளவுதான், கேத்லீன் அங்க உழுவுறாங்க. தரன்னு உள்ள இழுத்துட்டு வந்து கேத்லீனை அந்த பர்னர்ல தூக்கி போட்டு பர்னரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். கத்துன்னு கத்துறாங்க. கேத்லீன் என்ன ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. இன்னும் நெருப்பு அதிகப்படுத்தி விட்டுறான். இவங்க கத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மயக்க மருந்து வேற சொறி விட்டுறான். அவ்வளவுதான், கேத்லீன் அப்படியே உயிரோடு இருக்கும் போதே கேத்லீன் வெந்து போறாங்க. அப்படியே கரியா மாறிட்டு நம்மளுக்கு கண் கூட காட்டுறாங்க. இந்த சீன்லாம் பார்க்கவே முடியாது, ரண கொடூரமா இருக்குது. கேத்லீனோட கடை அப்படியே முடிஞ்சு போகுது. கட் பண்ணா ஷெரீஃப் அப்புறம் அந்த போலீஸ்காரங்கலாம் இவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு வெறி கொண்டு தேடிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா இவன் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கா ஸ்டார்ட் பண்ணி விடுறான். இவங்க எல்லாத்தையும் டேபிள்ல உட்கார வச்சு அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் எங்க வருதுன்னு சொல்லிட்டு அதோட இடத்த கண்டுபிடிச்சி நம்ம எரிக்கு அவரோட அசிஸ்டன்ட் எல்லாம் கிளம்புறாங்க வேகமா. அங்க போய் பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறான். கரெக்டா எரிக்கோட கண்ணுக்கு அங்க ஒரு சுரங்கம் இருக்கிறது தெரியுது. ஸோ அதோட மேப் எடுத்து வச்சு பார்த்து 2 யூனிட்டா பிரிஞ்சிடலாம், நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் உள்ள போய் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு உள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரா பாக்குறாங்க. கடைசியா ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்கு. அதை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா என்ன பண்ணிருக்கானா, ஒரு டிவி மாதிரி மானிட்டர் செட் பண்ணி அதுல வீடியோ ஓட விட்டு இந்த மொபைலை வச்சு அதுல லைவ் ஸ்ட்ரீமிங் வர மாதிரி பண்ணிருக்கான். வெறும் அவங்களுக்கு மொபைல் மட்டும் தான் கிடைக்குது. எல்லாரும் கடுப்பாயிடுறாங்க ஒரு செகண்ட். அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு மொபைல்ல இருந்து லைவ் வரான். என்னடான்னு பார்த்தா இப்பதான் ஸ்டார்ட் பண்றான் எல்லாத்தையும். இவன் பண்றதுல யாரா அந்த முகமுடிக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிருது. அவன் வாய்ஸ் சேஞ்சர்ல அவனோட வாய்ஸை மாத்திட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஓகே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு நம்ம டின்னரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிருக்கிற அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்றான். கேத்லீனை அப்படியே சமைச்சு சிக்கன் 65 மாதிரி பண்ணி வச்சிருக்கான். தலைய வேற தனியா வெட்டி வச்சிருக்கான். இத பார்த்த உடனே தாமஸுக்கு அப்படியே நில குழஞ்சி போயிடுறாரு. வாமிட் வர ஆரம்பிக்குது அவருக்கு. இங்க எல்லாம் கத்துன்னு கத்துறாங்க பயத்துல. அப்படியே என்ன பண்றானா, பக்கத்துல அந்த சீர் லீடரை உட்கார வச்சிருப்பான். அவ கழுத்துல ஓட்ட போட்டு அவளோட ரத்தத்தை பிடிச்சி இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு
கொடுக்குறான். ரத்த வெறி பிடிச்சவனா இருப்பான் போல. எல்லாத்துக்கிட்டையும் அப்படியே பேசிக்கிட்டு எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு யுவான்கிட்ட போயிட்டு, யுவான் இங்க பாரு லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்குது, உனக்கு தான் வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதை பார்த்து தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே வந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெஞ்சில் படுக்க வச்சு சுத்தி மாதிரி ஒரு ராடு எடுத்து லைவ் போயிட்டு இருக்கும் போதே அவன் மண்டையை அடிச்சு செதற வைக்கிறாங்க. மூளையெல்லாம் தனியா போகுது, எல்லாத்தையும் சட்னி பண்ணி விடுறான் அடிச்சு. அப்புறமா நேரா வந்து இந்த கேத்ரினோட பாடியில் இருக்க ஃப்ளஷ்ஷை அறுத்து யார் இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதில் இன்ட்ரெஸ்டாக அவன் பேசிட்டு இருக்கிறான். நம்ம ஜஸ்ட் எப்படா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே தூவிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம மெக்காட்டி கொடுத்த ரிங்கில் ஏதோ தட்டுப்படுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. என்னடான்னு பார்த்தா ஒரு பட்டன் மாதிரி இருக்கு, அதை அழுத்தணும்னா ஷார்ப்பாக அதுலேருந்து ஒரு கத்தி மாதிரி சின்னதாக அப்படியே வெளியே வருது. எப்பா ஏதோ ஒரு வழி கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதில் அறுக்க ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக அவன் கட்டியிருக்க கையில் அருந்துருது. இவன் இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு இருக்கும் போதே அதை அப்படியே நேராக நம்ம ஸ்கூபாக்கும் கொடுத்துட்றாங்க. அவனும் கை கட்ட அறுத்துறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அவன் அப்படியே இந்த பக்கம் வராம பாருங்க, எந்திரிச்சு அவனை கீழே தள்ளி விட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்குள்ள அவன் கோடாரி எடுத்துக்கிறான். 2 பேர் அங்க இருந்து தப்பிச்சு உயிர் பொழைச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல வசமா அவன்கிட்ட ஒரு ரூம்ல மாத்திப்பாங்க. நீ எப்படியாவது தப்பிச்சிருச்சு, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூபா போய் அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். கோடாரியில அவனை கையில வெட்டிட்டு ஜெஸ்ஸை துரத்த ஆரம்பிக்கிறான். ஜெஸ் வெளியே வந்தவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு மறுபடியும் ஓடுறாங்க. ஒரு காட்டு பாதை மாதிரி இருக்குது, அதுக்குள்ள பூந்து ஓடுறாங்க வேக வேகமா. இவனும் துரத்திக்கிட்டே வரான், பின்னாடி விடவே இல்லை. நேரா போறாங்க, ஒரு வேலி மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே இப்படியே நின்றுனா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அது மேல ஏறி தாவறாங்க. இந்த பக்கம் குதிக்கிறதுக்குள்ள அவங்க கையில போட்டிருக்க பிரேஸ்லெட் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது மாட்டிக்குது. எப்படியாவது இழுத்து தப்பிச்சிடலான்னு பாத்துக்கிறாங்க. கரெக்டா அவன் வந்துடுறான், ஓங்கி கோடாரி எடுத்து வெட்டுறான். அதுக்குள்ள இழுத்துறாங்க, அந்த பிரேஸ்லெட் மட்டும் அங்க விழுந்துருது. இவங்க கீழே குதிச்சு இந்த பக்கமா ஒடியாந்துடுறாங்க. மெயின் ரோடு கிட்ட வந்ததுல அவங்களுக்கு கால் அடிபட்டிருக்கும், ஒரு மாதிரி கால் நோண்டிக்கிட்டே வராங்க நடந்து. நம்ம ஷெரீப் எரிக்க வந்து கீழே விழுந்து கிடக்குறாரு அடிபட்டு. அவளும் எழுப்ப ட்ரை பண்றான், எந்திரிக்கவே மாட்டுறாரு. அப்படியே அந்த பக்கம் பாக்குறாங்க, அந்த முகமுடி போட்டவன் அந்த பில்டிங்குள்ள போற மாதிரி தெரியுது. ஷெரீப் கிட்ட இருக்க கன் எடுத்துட்டு இவங்க அப்படியே வராங்க இந்த பக்கமா. இந்த இடத்துல ஒரு ஷாக் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மாஸ்க் போட்டவன் வந்து அப்படியே மாஸ்க கழட்டுறான். யாரா அது அப்படின்னு பார்த்தா படத்தோட பெரிய ட்விஸ்டிங் தான். அது வேற யாரும் இல்ல, பாபி தான். அதை பார்த்து இவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக்லேயே நின்று இருக்கும். பின்னாடி இருந்து ஷெரீப் வந்தாரு. கரெக்டா வந்துட்டு நான் தான் ஒன்னும் பண்ணாத கண்ணை கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு. அது வேற யாரும் இல்ல, பாபி தான் அப்படின்னு சொல்லிடுறா. இவரும் துரத்திட்டே உள்ள ஓடுறாரு. டக்குன்னு அவனை சுட்டுறாரு. சுட்டுட்டு வெளியே வராரு. நான் ஷூட் பண்ணானா அவன் ஓடிட்டான், எப்படியும் செத்துடுவான், ஒரு அடி விழுந்துருச்சு முதுகுலயே குண்டு அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம 2 பேரும் ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிடுறாரு. ஷெரீஃபோட ஆஃபீஸில் உட்காந்து 2 பேரும் பேசிட்டுருக்காங்க. கரெக்டாக பீட் அங்கே வராரு. சார் 100 கிலோமீட்டர் அளவுக்கு ரேடியஸில் அவனை சர்ச் பண்ண சொல்லியிருக்கு. ஏன்னா அவன் மறுபடியும் அவனை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருக்கான். ஸோ அவன் உயிரோட தான் இருப்பான் போல, அவனை எப்படி பிடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ் கிட்ட வந்து பீட் பேசுறாரு. உன்னோட ஃபேமிலியில் எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சுமா, ஸ்கூபாவும் நல்லா இருக்கான், கேபி நல்லா இருக்கா, கேத்லீனுக்கும் யூலியாவுக்கும் நடந்ததை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், மீதி எல்லாரையும் காப்பாற்றியாச்சு அங்கே இருந்தவங்கலாம், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காரு. அழுகுறாங்க. உடனே ஷெரீஃப் என்ன சொல்றாருன்னா, சரி அவளை தனியாக விட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷெரீஃபும் போய் பேசுறாரு. நீ ரொம்ப தைரியமா இருந்தா ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஒரு நிமிஷம் தனியாக விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி ஓகே நீ ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடு, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வரேன், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவ உட்காந்து நடந்தெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்கிறா. டேபிள் மேலே பார்க்குறா, பாபியோட ஃபோனு அது இதுன்னு அவன்கிட்ட இந்த கைப்பற்றதுலாம் இருக்கு, எல்லாம் எவிடன்ஸ்க்காக வச்சிருப்பாங்களா இருக்கு பேக் பண்ணி. இவ பேண்ட்ல இருக்க முள்ளெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷெரீஃப் வராரு. சரி வா ஜெஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவளும் எந்திரிக்கிறா. கரெக்டாக எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஷெரீஃபோட ஷூவை பார்க்குறா, வெறும் சேரா இருக்குது. அப்படியே மேலே பார்க்குறா ஷெரீஃபோட பேண்ட்லாம் இவ பேண்ட்ல இருந்த முள்ளு மாதிரியே எல்லாம் முள்ளா குத்திட்டு இருக்குது. இவளுக்கு அப்பதான் ஒரு டவுட் ஒன்று வருது. ஆஹா இவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபேஸ் கட்டெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்கறா. இவனோட மைண்ட்ல அப்படியே வந்துட்டு போகுது எல்லாம். ஜெஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் இந்த ஷெரீஃப் கூப்பிடுறான். அப்படியே ஒரு மாதிரி சுயநலமா நிக்கிறான். அப்புறம் கரெக்டா சார் போலாம் சார் அப்படின்னு சொல்றா. அப்பயே இவனுக்கு ஒரு டவுட் வந்துருது. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். கதவு கிட்ட போறான். கரெக்டா இவனுக்கு ஒரு யோசனை இல்லை. அப்படியே கீழே குமிஞ்சு பாக்குறான். இவன் கால் சேரா இருக்கிறது, பேண்ட்ல முள்ளு இருக்கிறதுலாம் இவனும் பாத்துறான். ஓகே அவ கண்டுபிடிச்சிட்டாளாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரே ஒரு செகண்ட் அந்த வேலியிலேருந்து குதிக்கிறதுக்கு லேட்டாக இருந்துச்சுன்னா உன் கதை என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறான். அவ பயங்கரமா பயந்துக்கிறா. கதவை சாத்திட்டு வரான். இது சம்டைம்ஸ்ல அப்படிதான் நடக்கும், ஆனா இன்னைக்கு அப்படி நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்துட்டு இருக்கிறான். அவ பயந்துகிட்டு அப்படியே பின்னாடி போறா. நீ தான் இதெல்லாம் செஞ்சதுன்னா பாபி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனா சரி இந்த ஜான் கார்வரோட விளையாட்டுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனை ஷூட் பண்ணலான்னு நினைச்சேன். அந்த நாய் என்னையவே இரும்பு எடுத்து அடிச்சுட்டு எனக்கு தப்பிச்சு வந்துருச்சு. பரவாயில்ல, ஆனா நீ கரெக்டான ஒரு டைரக்ஷன் எனக்கு காட்டின. பாபி தான் ஜான் கார்வர்னு சொன்னேன், நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, நீ ஹெல்ப் பண்ணாதான் எல்லாம் என்னால் பண்ண முடியும்னு.
அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெஸ் கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் செஞ்ச, இதுக்கான காரணமாச்சும் என்னன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த இடத்துல இவன் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறான் பாருங்க. அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்ல மிச்சல் மட்டும் அவரோட ஒய்ஃப் இழக்கல, நானும் என்னோட ஒய்ஃபை இழந்துட்டேன் தெரியுமா உனக்கு. என்னோட ஒய்ஃப் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அமேண்டா மட்டும் எனக்கு எல்லாமே இருந்தா. நான் அவனை லவ் பண்ணேன். அந்த வருஷம் மிச்சலை விட்டுட்டு அமேண்டா என் கூட வரேன்னு சொல்லியிருந்தா. ஆனா நீங்க அவளை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்க. அவ சாகும்போது பிரெக்னண்டா வேற இருந்தா. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆபீஸ்ல என்னை தள்ளிடுச்சு. அதனாலதான் உன்னெல்லாம் போட்டு தள்ளுன்னு முடிவெடுத்தேன். அதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது, இதுக்கெல்லாம் நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லவும், நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறா. இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபியோட மொபைல் எடுத்து காட்டுறான் நம்ம ஜெஸ். அவன் ஆடி போயிடுறான். இன்ஸ்டாகிராம்ல லைவ் வேற போட்டுட்டு இருப்பாளாட்டிருக்கு. அவன் பேசினதெல்லாம் ஃபுல்லா லைவ்ல ஓடிட்டு இருந்துக்குது. அந்த டெஸ்க்ல இந்த மொபைல் இவங்க எப்பயும் எடுத்துட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. இவன் உள்ள வந்ததுல அதெல்லாம் லைவ் ஓடிட்டு இருந்தது. மக்கள் எல்லாம் ஃபுல்லா கேட்டு இருந்துக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அதனால இவ தப்பிச்சு ஓரத்துக்கு பாக்குறா. அவளை அடிச்சு கீழே தள்ளுறான். நம்ம பாபி கரெக்டா வெளியிருந்து வந்து சுத்தி எடுத்து இவன் மண்டையில ஒன்று விடுறான். அந்த கண்ணாடி உடைச்சிட்டு வந்து இவன் மண்டையில அடிக்குது. உள்ள வந்துட்டு ஜெஸ்ஸை கூட்டிட்டு பாபி ஓடுறான் வெளியே வேகமா. ஜெஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரக் இருக்குது, அதுல போய் ஏறி கிளம்பிடலாம் நம்ம 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் அந்த ட்ரக்கை நோக்கிட்டு ஓடுறாங்க. போற வழியிலே ஜெஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேஸ் பலூன், பெரிய ராட்சச கேஸ் பலூன் இருக்கு, அதுக்கு கேஸை திருப்பி விட்டு நேரா ஓடி போய் அந்த கார்ல ஏறுறாங்க. அந்த கார் எடுத்துட்டு செம்ம வேகத்துல போயிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றானா, அந்த கார்ல பின்னாடி ஒரு சங்கிலி மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து இவங்க தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பத்தை சுத்தி அதை கட்டி வச்சிடறான். கரெக்டா அந்த முடியும் போது இவங்க கார் போய் அதில் லாக் ஆயிடுது. அதுக்கு மேல போக முடியல. பாபியும் ஆக்சிலேட்டரை குடுன்னு கொடுக்குறான். ஆனா வண்டி போவே மாட்டுது. இவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பின்னாடி வரான். இன்னைக்கு நீங்க என்கிட்ட தப்பிக்க முடியாது, உங்களை போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்கிறான். ஜெஸ் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு கன் எடுத்து கன் பவுடரை கொட்டி இவங்க கையில வச்சிருக்க அந்த பிரேஸ்லெட் மாதிரி இருக்கிறது உள்ள போட்டு, இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த கேஸ் பலூனை பார்த்து அடிக்கிறாங்க. அது அப்படியே பயங்கரமா வெடிக்குது. அதுல அப்படியே இவனுக்கு ஃபுல்லா நெருப்பு பிடிச்சிருது. ஆக்சிலேட்டர் கொடுத்து எப்படியோ அந்த கம்பியை பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த இடமே வெடிச்சு செதறுது. அப்படியே அடுத்த நாள் ஆகி விடிய ஆரம்பிக்குது. நம்ம ஜெஸ்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. போலீஸ்காரங்களாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே எரிஞ்சு போச்சு, அவன் பாடி கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நல்லா சொன்னேனா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி மேனர்ஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சோசியல் மீடியாஸ்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த படத்தில் பார்க்கலாம்.